சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சாப்பாடு அரிசி, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு அதில் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 லவங்கம், ஒரு பட்டை துண்டு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு காயெலாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சுட்டே இருக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா புளி கரைச்சி வச்சுருக்கு நெல்லிக்காய் சைஸு அதை கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும்.